இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் நம்மோடு இருக்கிறார். பேசலாம். முத்தரசன் வணக்கம். கருணாநிதி பேட்டியில பல பாகங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழகத்தை வைத்து பார்க்கும்போது தமிழக அரசியல் தலைவர்கள் மீது அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். இன்னும் சொல்ல போனால் போதிய தலையீடு என்பது இல்லை, தமிழகத்திலிருந்து போதிய அழுத்தம் மத்திய இந்திய தலைமைக்கு இல்லை என்று சொல்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அப்படித்தான் தமிழக அரசியல் கட்சிகள் அந்த காலகட்டங்களில் செயல்பட்டார்களா? கருணாவுடைய பேட்டியை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் தன்னை இந்த துரோகி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பாடுபட்டு தான் அவருடைய கருத்துக்களை சொல்றாரு. அந்த கருத்துக்களை வலிமைப்படுத்தக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் உரிய எழுச்சி ஏற்படவில்லை, தமிழ்நாட்டில் பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருந்தால் மத்திய அரசாங்கம் அதற்கு பணிந்து போரையே நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மத்திய அரசாங்கம் இலங்கையில் நடைபெற்ற போருக்கு ராஜபக்ச அரசாங்கத்திற்கு துணையாக இருந்தது, ஆயுதங்களை கொடுத்தது, ராணுவ அதிகாரிகளை அனுப்பி உதவியது என்பதெல்லாம் நம்முடைய குற்றச்சாட்டு. நாமளே அது குற்றச்சாட்டு இருக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் எழுச்சியே ஏற்படவில்லை என்று கருணா சொல்வது ஒரு அப்பட்டமான பொய். தமிழ்நாட்டில் மிக கடுமையான போராட்டம், மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் நீண்ட நெடிய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். தங்களே இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், போரை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து தங்களே அழித்துக் கொண்டது தமிழ்நாட்டில் தான் நடைபெற்றது. ஏறத்தாழ 18-19 தமிழ் மக்கள் தாங்களே அழித்துக் கொண்டார்கள், தீயிட்டு அழித்துக் கொண்டார்கள். ஆகவே இங்கே எழுச்சியே ஏற்படவில்லை என்று கருணா குறிப்பிடுவது மிக தவறான கருத்து. அன்றைக்கு இருந்த மாநில அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு இணைந்திருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் யாரெல்லாம் அங்கம் பெற்றிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அங்கே போரை நிறுத்த வேண்டும் என்று தமிழ் மக்கள் எழுச்சியாக இல்லை, போராட்டம் நடத்தவில்லை என்று குறிப்பிடுவது மிக மிக தவறான கருத்தாகும். நன்றி திரு முத்தரசன், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.